வணக்கம். வணக்கம். இப்போ 29ஆம் தேதி சனி பயிற்சி கடந்து போயிடுச்சு. ஸோ இந்த சனி பயிற்சினால மட்டும் தான் இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய இயற்கை பூகம்பங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. தாய்லாந்து, மியான்மர் நாட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த சனி பயிற்சினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நெறைய நானும் ஜோதிடர்கள் நெறைய சொல்றாங்க. பார்த்தேன். பட் நம்ம பதிவுல நம்ம போடுறது வந்து நம்ம அடுத்த வருஷம் தான் நம்ம சொல்லியிருந்தோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஸோ உங்களோட பார்வை எப்படி இருக்குது? வாக்கிய ஜோதிடம்ங்கிறது வந்து இயற்கை கடிகாரம். திருக்கணிதம்ங்கிறது செயற்கை கடிகாரம். செயற்கை நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதன் பிரகாரம் நம்ம பயணிக்க முடியாது. ம். வாழ்வை தீர்மானிப்பது இயற்கை தானே. இன்னைக்கு இயற்கையின் சீற்றத்தை தான் நிர்ணயிக்க முடியாது. அதே மாரி சனி பெயர்ச்சிக்கு முன்னாடியே அந்த பூகம்பமெல்லாம் வந்துருச்சு. இந்த தூத்துக்குடியில எல்லாம் ஒரு செல்ஃபோன் வெடிச்சு 27 குழந்தைங்க இறந்தாங்க. ம். இந்த மாரி பேரிடர்கள் வரும்னு நான் போன வருஷம் பதிவிலேயே நெறைய பேசியிருந்தேன். காரணம் என்னன்னா 12 கட்டத்துல மேஷம் கடகத்துல நீச்சமாவார். ம். இந்த முறை ஆடி மாசம் நீச்சமாகும்போது தான் மிகப்பெரிய புயல் எல்லாம் உருவாகி ரெட் அலர்ட்லாம் குடுத்தாங்க. பயங்கரமா எச்சரிக்கை குடுத்தாங்க. அப்ப எப்பல்லாம் கடகத்துக்கு செவ்வாய் வருதோ, அப்பல்லாம் மழைக்காலம் சம்மந்தப்பட்டு தான் அது வரும். இந்த வருஷம் மறுபடியும் செவ்வாய் வக்ரமாயி மிதுனத்துக்கு போய், மறுபடியும் நீச்சமாகுறாரு இன்னொரு 10 நாளுக்கு. ம். அப்போ உங்களுக்கு 2ஆம் முறை ஒரு கிரகம் மறுபடியும் நீச்சமாகுது. ம். அப்போ இப்ப நீச்சமாகும்போது செவ்வாய் சனிய பார்த்ததுனால, உங்களுக்கு செவ்வாய் நீச்சம்னாலே செவ்வாய் ஹீட்டுன்னு வச்சுக்கோமே. ம். ஒரு கடலுக்குள்ள இருக்கிற பாறை எரிக்குழம்ப கக்கும்போது ம். சில நிலநடுக்கங்கள், பேரிடர்கள் வரும். அதே மாதிரி அந்த நெருப்பினுடைய தன்மை படும்போது உங்களுக்கு குளிர்ச்சி, மழை இதெல்லாம் வந்துருது. வெப்பத்தினுடைய குளிர்ச்சியினால தானே மேகம் வந்து ஹீட்னால தானே மழை பெய்யுது. அந்த மாதிரி அங்கங்க பேரிடர் காரணம் சனி பெயர்ச்சி 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். வெளிநாடுகள்ல விரயத்த குடுத்துட்டார் அப்படின்னு பெரிய பெரிய ஜாம்பவான் பேசுறாங்க. ஆனா நான் ஜோதிடத்தை இயற்கையின் மூலமா தான் கவனிக்கிறேன். இங்க வந்து இயற்கை பேரிடருக்கு காரணம் சனி கிடையாது. சனி என்னைக்குமே எந்த இடத்துலயும் அழிவை குடுக்க மாட்டார். ம். பாடத்தை குடுப்பார். ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பவர் சனி. உங்களுக்கு வாழ்க்கையின் நெறிமுறைகளை கற்றுத் தருவார். இன்னல்கள் வரக்கூடிய நேரத்தில் துன்பத்தை தருவாரே தவிர உங்களுக்கு சொல்லுவாரு. சனி வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாடம். நேர்மையானவனா ஆக்குவார். நீ திருந்து இல்லைன்னா கஷ்டப்படுவார். அப்போ உங்களுக்கு செவ்வாய் அப்படி ராகு சேர்க்கைனா, இப்போ மீனத்துல இருந்த ராகு கும்பத்துக்கு. என்னுடைய கணக்கு பிரகாரம் இன்னும் சனியே மாறல. சனியும் ராகுவும் சேர்ந்தா அந்த இடம் இருள். ம். அப்போ 11ஆம் வீடு. இங்க 4ஆம் வீடுங்கிற சந்திரன். அந்த வீட்ட குரு இப்ப மிதுனத்துக்கு வர்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே வேலை செய்யும். அப்போ 12ஆம் அதிபதியான குரு 9ஆம் பார்வைய பார்ப்பார். அப்போ உங்களுக்கு அங்க குரு கனெக்ஷன் வந்துருது. செவ்வாய் நீச்சமாயும் பார்த்துருது. சனியும் ராகுவும் கும்பத்துல இருந்தது. இப்போ செவ்வாய் அதை 8ஆம் பார்வையா பார்க்கும். பொதுவாவே 8ஆம் இடம்ங்கிறது ரகசியம். திடீர்னு என்ன நடக்கும்னு ஒரு விஷயத்த நம்மளால கெஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ 8ஆம் இடம் அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவான். திடீர்னு ஒருத்தன் சொல்லுவான். உங்களுக்கு திடீர்னு வந்து அதாவது 8ஆம் இடத்துல பாவ கிரகம் இருந்தா மரணிக்க கூட 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஆயுள் தீர்க்கும்னு சொல்லுவான். சில கிரகங்கள் இருந்தா அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கை பார்க்கணும். அப்ப 8ஆம் இடங்கிறது ராகு கேது உச்சம்னா விருச்சிகம். ஆனா அதையும் கடல் ராசியா தான் குறிப்பிடுறாங்க. உங்களுக்கு அந்த விருச்சிகம்னா அங்கேயும் செவ்வாய் தான் வந்துருது. ஆனா சந்திரன் அங்க நீச்சம். நல்லா பாத்துங்க. சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு நீர் அப்படின்னா நீரின்றி அமையாது உலகு. அப்ப கடல் தாண்டிய இடங்களில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதுல இங்க வந்து சனி பயிற்சினோடனே மக்களை முதல்ல அச்சுறுத்திடணும். அப்பதான் அவங்க சேனல் ஓடும். சனி பகவானை வச்சு அச்சுறுத்திட்டீங்கன்னா நீங்க உடனே சனி பகவான் நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாருன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. நீங்க வெயில் காலத்துல இப்ப வெயில் காலம் சுடு தண்ணியில குளிச்சீங்கன்னா சுடு தண்ணியில வெயில் காலத்துல குடிச்சீங்கன்னா தண்ணி சுடும், மேல சுடும். குளிச்சதுக்கு அப்புறம் உடல் குளிர்ச்சி ஆயிடும். குளிர் காலத்துல குளிர்ந்த தண்ணியில குடிச்சீங்க, அதாவது பச்சை தண்ணியில குளிச்சீங்கன்னா தண்ணி குளிக்கும் போது குளிரும், உடல் சூடாயிடும். நீ இயற்கையோட கலந்துடுங்கிற நான் சனி அப்படின்னு வரும்போது அவருக்கு மைனஸ் என்னன்னா ஹீட். அப்போ ஹீட்டான தண்ணி எதுன்னு பாத்தீங்கன்னா கடல் நீர் சூடு. சனியினுடைய நெகட்டிவ் இப்போ ஒரு பொருள்னு எடுத்துட்டீங்கன்னா நல்லது கெட்டதுன்னு அதே மாதிரி ஒரு கிரகத்தினுடைய எதிர் திசை என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ
ஓரினி சேர்க்கை அப்படின்னா நம்ம ஒத்துக்குவோமா? ம். ஒரு திசை நடக்குதுங்கும் போது அதே இடத்துக்கு நம்ம போகும்போது அதனுடைய பாதிப்பு நமக்கு அதிகமா இருக்கு. 7:30 சனி நடக்கும்போது அந்த திசைக்கு எதிர் திசை, எதிர் எதிர் துருவம் ஒட்டும் ஈர்க்கும். நம்மளுடைய உடம்பு அதே மாதிரி இயற்கையோடு ஒன்றி கலந்துரும். அப்போ நமக்கு 7:30 சனி நடக்குதுனாலே அதனுடைய நெகட்டிவ் பாதிக்கும். ம். பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ சனியின் பாதிப்புல இருந்து தப்புவது எப்படி? அப்படிதான் பார்க்கணும். பூ சனி, போ சனி. பூசணிக்காங்கிறது நீங்க அமாவாசை இருள்ல வந்து உங்களுக்கு அமாவாசைக்கு இருட்டு. சூரியன்ல இருந்து சந்திரன் பவர் எடுக்கிறார். அதாவது ஒரு நெருப்பிடம் இருந்து தான் அதனுடைய ஒளிய வாங்கி நமக்கு நீரை தரக்கூடிய சந்திரன் அவ்வளவு பிரசித்தி பெற்றது. அப்போ நெருப்பிடம் இருந்து எடுத்து நீரை தரக்கூடிய சந்திரன்னா நெருப்பை போக்கக்கூடிய சக்தி சந்திரன் நீர்நிலைகளுக்கு இருக்கு அப்படி. ம். அப்போ திங்களூர் போகலாம், நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு போகலாம், சந்திரனுடைய ஸ்தலத்துக்கு போகலாம், சுக்கிரனுடைய ஸ்தலத்துக்கு போகலாம். குளுமையான கதிர்வீச்சு. அப்போ உங்களுக்கு சனி அப்படின்னா உங்களுக்கு வெண்பூசணிக்காய். அப்போ அமாவாசை நாள்ல நமக்கு நீர் சத்து உடம்புல குறைஞ்சு அன்னைக்கு ஆக்சிஜனுடைய உற்பத்தி திறன் கம்மியா இருக்கும். ம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த பூசணிக்காவில இயற்கையாவே ம். உங்களுக்கு இயற்கையாவே நீர் சத்து ஆக்சிஜனுடைய அதீத இயற்கையாவே சத்து அதிகமா இருக்கக்கூடிய வெண்பூசணிக்காயை சாப்பிட சொல்றோம். ம். நீங்க 7:30 சனி நடக்குதுன்னா தினம் வெண்பூசணிக்காய் சாறு குடிங்க. தலையை சுத்தி ஏன் உடைக்கிறீங்க? உங்கள் தலையை சுத்தி உடைப்பதால் திஷ்டி கழியாது. உங்கள் தலையை காக்க அதை குடிப்பதால் நல்லா இருக்கும். உங்கள் தலைமுறையை நான் இங்க காப்பாற்றணும்னா அந்த பூசணிக்காய் சாற குடிங்கன்னு சொல்றேன். எந்த ஒரு கிரகத்துக்கும் ஒரு பயிர் இருக்குன்னா அதை உண்ணும் உணவாக எடுத்துக்கொள்ளும். ஏன்னா உணவின்றி உயிர் வாழாது, உடலின்றி உயிர் நில்லாது. அப்ப அந்த உணவை நம்ம உட்கொள்ளும் போது நல்லது நமக்குள்ள சத்தான உணவு எடுக்கும் போது தப்பானது வெளியே போயிடும். ம். அப்போ சனியினால இந்த பேரிடர் வராது. செவ்வாய்ங்கிற பூமியின் மாற்றத்தால் இந்த பேரிடர். செவ்வாய் பூமிக்காரன். அப்போ அதனுடைய தன்மை மாறுபடுதுங்கிறான். நீச்சம். இப்ப ஜலதோஷங்கிறோம், தண்ணி கெட்டு போச்சு. செவ்வாய் தோஷங்கிறோம், வெப்பத்தின் தன்மை கெட்டு போச்சு. செவ்வாய் நீச்சம், ம். அதனுடைய தன்மை கெட்டு போச்சு. ம். அப்போ அதை கெட்டு போய் ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதனுடைய கதிர்வீச்சு இன்னொரு விஷயத்து மேல படும்போது அதாவது மேகம்ங்கிறது ராகுனா கரு மேகம் காரிருள் மேகம் தான் சனியும் ராகும். ம். முழு இருட்டு. அப்ப அந்த இடத்த வெப்பம் படும்போது என்ன ஆகணும்? மழை. அப்போ இயற்கையின் பேர் இயற்கை சீற்றம், கடல் சீற்றம், நிலநடுக்கம், பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை பேரிடர்களும் இந்த ராகு கும்பத்துல இருந்து செவ்வாய் பார்க்கிற இந்த 48 நாள் எச்சரிக்கையா இருக்கணும். இதைத்தான் போன தடவை நான் சொன்னேன். செவ்வாய் பல வருடங்களுக்கு அப்புறம், அதாவது 48 நாளைக்கு அப்புறம் ஒரு கட்டம் மாறும். ம். நீங்க 48ன்னு போட்டீங்கனாலே 1.5 மாசம், கிட்டத்தட்ட 1.5 மாசம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வர்றது 1.5 வருஷம் கழிச்சு இந்த கட்டத்துக்கு வர்றாரு. அப்போ அந்த 1.5 வருஷம் கழிச்சு வரும்போது அவர் அதே இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ராகு 18 வருஷம் கழிச்சு தான் இங்க வர்றாரு. ம். அப்ப இந்த நிகழ்வு எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குதுன்னா அவர் 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நீச்சம். ஆனா 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய நீச்சம், மிகப்பெரிய துன்பத்தை 18 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்க போகுது. எச்சரிக்கையா இருங்க. ம். ம். அப்போ ராகு கடகத்துல இருக்கும்போது செவ்வாய் கும்பத்துல இருந்து பார்த்திருக்கோம். அப்ப அதை 2ஆ கழிச்சீங்கன்னா 9 வருஷம். நீங்க இந்த போன சுனாமி எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா 9 வருஷம். கரெக்ட். 9 வருடத்திற்கு முன் நடந்த நிகழ்வுகளை மீண்டும் இந்த பூமி சந்திக்கும். அப்ப அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அதனாலதான் இந்த அனுமோகன் வந்து இங்க வரைக்கும் கடல் வரும், ம். எல்லாம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னது. ம். இங்க ஜாதகத்தை அச்சுறுத்தலுக்காக சொல்லுவதை விட பாதுகாப்புக்கு சொல்றாங்கன்னு சொல்லலாமே. ம். ஜனங்க ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ம். நடந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ கும்மோன்னு வரும். அதாவது கொரோனா சைனாவுல பரவும் போதே நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரியும். ம். அன்னைக்கே பாதுகாப்பை கருதி எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்திருந்தாங்கன்னா கட்டுப்பாடு இருக்கும். வரும் முன் காப்போம், வந்ததுக்கு அப்புறம் எதை பார்ப்போம், அவ்வளவுதான். ம். அதுவும் பார்த்துரும் நம்மள. கேரளாவில் வித்தின் செகண்ட்ல சரிஞ்சுதான் மொத்த வேலையும் சரிச்சு. நம்மளையும் வித்தின் செகண்ட்ல சரிச்சிடாம அந்த இறைவனை வணங்குவதை தவிர வேற என்ன இருக்கு? அதனாலதான் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இயற்கை என்னும் பெருங்குடை, இயற்கையின் பிள்ளைகள் நம்ம. ம். ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு. அந்த 6 அறிவுங்கிறது இயற்கையின் பரிணாம வளர்ச்சி. அப்ப நம்ம இயற்கையின் பிள்ளைகள்.
நம்ம வந்து முருகன் வந்து யாரு அப்படின்னா பூமி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பூமி தாயினுடைய பிள்ளைகள் தான் முருகனுடைய பிள்ளைகள். நமக்கு அப்பே முருகன், ம். சிவன் சூரியன். ம். அதாவது தாத்தா சூரியன். தாத்தா சொத்து பேர். அப்போ நம்ம இந்த இயற்கையை அழிக்க அழிக்க, அதான் சொன்னேன் ஓரின சேர்க்கை அப்படின்னா, ஒரே இடத்துல இன்னொரு அதே செடியை ஒட்டு செடியை வச்சு வளர்ப்போம். ம். விதையும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஓரின சேர்க்கை இன்னைக்கு எத்தனை இருக்கு? விதை இல்லாத பொருள். எல்லாம் பணத்தை தேடி போறாங்க. பணம் உடலை பாதுகாக்காதுங்கிற நான் கற்கிற கல்வியை அறிவியை வளர்க்கும். அறிவியலை வளர்க்குமா? அறிவை வளர்க்கும். அறிவியலை வளர்க்கக்கூடிய இயற்கை கல்வியும் கற்றுக்கொள்ளுங்கள். கற்கை நன்றே அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்துக்கிறது நல்லதுதான். இயற்கையும் சேர்த்து கத்துக்குங்க. இயற்கை உணவுகளை தேர்ந்தெடுங்க. இயற்கையோடு ஒன்றே வாழுங்கள். இயற்கை சீற்றத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்வுகளுக்கு காரணம் செவ்வாய், ராகு, சனி, குரு இந்த கிரகங்களின் சேர்க்கை. இன்னும் கொஞ்ச நாள்ல 6 கிரகம் ஒண்ணு சேரப்போகுது மீனத்துல. அதுவே ஒரு துன்பத்தை கொடுக்கும். அந்த நேரத்துல தான் உங்களுக்கு சூரிய கிரகணம் வரும். ம். ஒளி மங்குதுங்கிறான். அப்ப இதெல்லாம் இந்த வருஷம் நிகழுது. ம். எச்சரிக்கையா இருங்க. கேட்கவே பயமா வாழ்த்துக்கள். இருக்கு.